இன்றைக்கி பார்க்க போகிற இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பானுமா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் என் வீட்டுக்கு என்ன பொருள் தேவைப்படுது, அந்த பொருள்லாம் முக்கியமான பொருளா அப்படிங்கிறதையும் அதோட விலையையும் நான் வீட்டில் எந்த இடத்துல வைக்க போகிறோம் அப்படிங்கிறத என் வீட்டை காமிச்சியே நான் வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கிற ஒவ்வொரு பொருளுமே நான் சரவணா ஸ்டோரில் தான் நான் எடுத்தது. அதுதான் எனக்கு ரொம்ப பக்கமாகவும் இருக்கும். எல்லா பொருளுமே ஒரே பக்கத்துலேயே நம்ம வாங்கிடலாம் அப்படிங்கிறதுனால இந்த கடைக்கு தான் நம்ம வர்றது மாதிரி இருக்குது. நம்ம விலை சீப்பாக உள்ள பொருளும் நம்ம வாங்கலாம், இந்த கடையில் காஸ்ட்லியாக உள்ள பொருளையுமே நம்ம வாங்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்னதாக இரும்பு எண்ணெய் சட்டி நமக்கு தேவைப்படுது. அதனால் இதோட விலையை பார்த்திங்கன்னா 178 ரூபா போட்டிருக்காங்க. அதை விட கொஞ்சம் ஃப்ளாட்டாக உள்ளது மாதிரி இருந்துச்சுன்னா இண்டக்ஷனில் கூட நம்ம தாராளமாக வச்சுக்கலாம். இதோட விலை 301 ரூபா போட்டிருக்காங்க. ஆனால் நல்ல வெயிட்டாக உள்ளது தான். ஒரு கையாலலாம் நமக்கு தூக்குறது மாதிரி இருக்காது. ஆனால் 2 சைடுமே உங்களுக்கு இரும்பில் ஹேண்டில் கொடுக்கல. இந்த எண்ணெய் சட்டி தட்டையாக உள்ளது மட்டும் நம்ம வாங்கிக்கலாம். அது கொஞ்சம் குழியாக உள்ளது மாதிரி உள்ளது, நம்ம இப்போ வாங்க வேணாம். அடுத்ததாக ஒரு இரும்பு தோசைக்கல் தேவைப்படுது. அதோட விலையை பார்க்கலாம். இப்போ இந்த இரும்பு தோசைக்கல் பார்த்திங்கனாக்கா 2 பக்கமும் ஹேண்டில் வச்சது மாதிரி இருக்குது. இதோட விலை 397 ரூபா போட்டிருக்காங்க. அந்த ஹேண்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரம்லாம் ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறதுனால கைக்கு வெட்டுறது மாதிரி இருக்குது. இப்போ அதை விட நல்ல பெரிய சைஸில் தவா மாதிரி உள்ளது இருக்குது. இதோட விலை 667 ரூபா போட்டிருக்கிறாங்க. இதுவும் நல்ல வெயிட்டாகவும் இருக்குது. ஒரு தோசை சாப்பிட்டாலும் நமக்கு திருப்தியாக இருக்கும், முருகலாகவும் இருக்கும். இந்த தோசைக்கல்லே நம்ம வாங்கிக்கலாம். அடுத்தது ஒரு தாளிப்பு கரண்டி தேவைப்படுது. அதுவும் இரும்புலேயே நம்ம வாங்கிக்கலாம். தாளிப்பு கரண்டி ஒரே ஒரு ஹேண்டில் வச்சது மாதிரி உள்ள தாளிப்பு கரண்டி இப்போ எங்கேயுமே கிடைக்கல, அதனால் அதை வாங்கிக்கலாம். இப்போ இந்த மாதிரி உள்ள எண்ணெய் சட்டி கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா இரும்பில் கடாய் மாதிரி இருக்கும்போது ஃப்ரைட் ரைஸ்லாம் கிண்டுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். இதோட விலை 351 ரூபா போட்டிருக்கிறாங்க. இதுவும் 2 பக்கமும் உங்களுக்கு இரும்புலேயே ஹேண்டில் கொடுத்துருக்கு. இப்போ அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது காப்பி சட்டி தேவைப்படுது. இண்டோலியனில் காப்பி சட்டி இருக்குது. அது எனக்கு கைப்பிடி கொஞ்சம் உடஞ்சிடுச்சு. இப்போ அதனால் இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நம்ம காஃபி சட்டி வாங்கிடலாம். இது எனக்கு 2 ஹேண்டில் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் பிடிக்க மாட்டேங்குது. கொஞ்சம் அகலமாக இருக்கும், கை வலிக்கும் உங்களுக்கு பிடிச்சி நம்ம கொஞ்சம் வெயிட்டாக உள்ளதை இறக்கும்போது. இப்போ அதனால் ஒரு சின்னதாக ஒரு குட்டியாக உங்களுக்கு ஹேண்டில் வச்சது மாதிரி உள்ள காஃபி சட்டி பார்த்தேன். இந்த காஃபி சட்டியோட விலை 210 ரூபா போட்டிருக்கிறாங்க. ஆனால் இது கொஞ்சம் குட்டியாகவும் இருக்குது. ஹேண்டில் பக்கம் ஃபுல்லாக உங்களுக்கு மூடினது மாதிரி இல்லை. அதனால் இந்த காஃபி சட்டியை வேணாம், வேறு ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் நீட்டாக உங்களுக்கு சிலிக்கான்லேயே உங்களுக்கு ஹேண்டில் கொடுத்துருக்குறாங்க. கேப்பு கொடுத்ததுனால இந்த காப்பி சட்டியை நம்ம வாங்கிக்கலாம். இது நச்சுன்னு நம்ம பார்க்குறதுக்கு சின்னதாகவும் இருக்குது, வெயிட்டாகவும் இருக்குது. விலை 272 ரூபா போட்டிருக்காங்க. எப்படி இருந்தாலும் இந்த சில்வர் பாத்திரம்லாம் நம்ம ஒரு தர அடுப்பில் வைக்க காட்டியும் நமக்கு தீஞ்சி போயிடும். அதனால் சின்னதாகவே வாங்கிக்கலாம். இந்த காப்பி சட்டி உட்டனில் ஹேண்டில் கொடுத்தது, ட்ரை பிளேயில் உள்ளது. விலை உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும், 1000 ரூபா ப்ளஸ் போட்டிருக்காங்க. அதனால் இது நமக்கு இப்போ தேவைப்படாது. நம்ம விலை கொஞ்சம் 40% 50% உள்ளதுலேயே நம்ம வெளியில் எங்கேயாவது போகும்போது வாங்கிக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தோம்னா இந்த மாதிரி காப்பர் பாட்டத்தில் தான் எனக்கு எண்ணெய் சட்டி தேவைப்படுது. வெயிட்டாகவும் இருக்குன்னு லேசாக இருக்கக்கூடாது. லேசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தீஞ்சி போயிடும் நமக்கு எண்ணெயில் பொரிக்கும் போது வறுக்கும் போது இதெல்லாம். அதனால் இதோட விலை 405 ரூபா போட்டிருக்காங்க. இதை விட காப்பர் பாட்டம் இல்லாமல் சாதாரணமாக உள்ள எண்ணெய் சட்டி உங்களுக்கு அதை வாங்குறதா இருந்தால் 295 ரூபா போட்டிருக்காங்க. ஆனால் இது கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்குது, அதனால் இது வேணாம் நமக்கு. இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது எங்கள் வீட்டில் பாத்ரூமில் குட்டியாக இந்த மாதிரி ஒரு சிங்க் மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு நம்ம சோப்பு, பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு இதெல்லாம் வைக்கிறது மாதிரி முதல்ல ஒரு பிளாஸ்டிக்கில் இருந்துச்சு. இப்போ அதனால் அது உடஞ்சி போயிடுச்சு. பிளாஸ்டிக்கில் இருந்தது இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே நம்ம ஒரு முக்கோணம் மாதிரி உள்ளது மாதிரி மூலையில் வைக்கிறது மாதிரி நம்ம ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே வாங்கும் போதே கொஞ்சம் நல்லா உங்களுக்கு தரமாக பார்த்து வாங்கிடலாம். அடுத்தடுத்து நம்ம வீட்டில் நிறைய விசேஷம்லாம் இருக்குது. அதனால தான் வாங்கும்போது நம்ம எந்த பொருளாக இருந்தாலும் தரமாக பார்த்து வாங்கின்னு. இப்போ இந்த மாதிரி 3 ஸ்டாண்டு உள்ளது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. இது நமக்கு ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் இது வேணாம். இந்த மாதிரி ஒரு சின்னதாக உங்களுக்கு 2 அடுக்கு உள்ளது மாதிரி உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ளது பார்க்கலாம். 474 ரூபா போட்டிருக்காங்க. இது ஓகே, இதை வாங்கிக்கலாம். நம்ம 474 ரூபாய்க்கு நம்ம ஸ்டாண்டு மாதிரி நம்ம கிச்சன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், பாத்ரூம்லேயும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக இந்த மாதிரி
தண்ணி கேனு தான் இங்கே சென்னையில் நம்ம யூஸ் பண்ணுறது மாதிரி இருக்குது. கீழே உள்ள பாட்டிலில் நம்ம மேலே இவ்வளோ பெரிய பாட்டிலை தூக்கி கவுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறது மாதிரி வாங்கி வச்சுருந்தேன். இப்போ இதுக்கு இந்த சின்ன ஸ்டூலில் நம்ம வைக்கிறதுனால சீக்கிரம் நமக்கு வளைஞ்சி கீழே விழுந்துருமோ என்னமோன்னு பயமாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு மாதிரி வாங்கி வச்சுக்குவோம். தண்ணிக்குமே நம்ம ஃபில்ட்ரு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதெல்லாம் விலை நமக்கு கூடுதலாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி உள்ளது தற்போதைக்கு வாங்குறதா இருந்தாக்கா ரூ. 276 இந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஆனால் இது துரு பிடிச்சிடுச்சினாக்கா அப்படியே உடஞ்சிரும். அதனால் வாங்கும்போதே கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்டைலாகவும் இருக்கட்டும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாகவும் நமக்கு இருக்கும். அதனால் இந்த மாதிரி உள்ளதை நம்ம பார்ப்போம். இதோட விலையை பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 661 போட்டிருக்காங்க. இது ஓகே. நம்ம இந்த மாதிரி உள்ள ஸ்டாண்டை வாங்கிக்கலாம். எந்த பொருள் வாங்கினாலும் நம்ம காசை போட்டாலும் கொஞ்சம் தரமாக பார்த்து வாங்கிடலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா இந்த டீ கப்பு காஃபி கப்புலாம் நம்ம இந்த ஹோல்டு பண்ணுறது மாதிரி உள்ள ஹோல்டர் தான் இது. ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ரூ. 159. ஆனால் நமக்கு இப்போதைக்கு இது வேணாம். இப்போ அடுத்ததாக ஹாலில் டைனிங் டேபிள் கிட்ட நம்ம வாஷ் பேஷன் இருக்கும். இப்போ இதுக்கு பக்கத்தில் ஒரு டவல் ஹோல்டர் மாதிரி வாங்கி வச்சிட்டோம்னாக்கா நம்ம கை துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும். எந்த கெஸ்ட்டு வந்தாலும் அதுதான் நமக்கு முக்கியமாக தேவைப்படுது. ஒவ்வொரு தடவையுமே நம்ம தனித்தனியாக டவலை யூஸ் பண்ணிட்டு இல்லாமல் இந்த மாதிரி ஹோல்டரில் நம்ம டவல் போட்டுட்டோம்னாக்கா ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இப்போ அடுத்ததாக நம்ம டவல் ஹோல்டர் தான் என்ன விலை அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ரொம்ப காஸ்ட்லியாகவும் பார்க்க வேணாம், அதே நேரம் ரொம்ப நம்ம டம்மி பீஸாகவும் பார்க்க வேணாம். கொஞ்சம் நார்மலான விலையிலேயே பார்ப்போம். இது நல்லா உங்களுக்கு அழுத்தமாக தான் இருக்குது. ரூ. 179 போட்டிருக்காங்க. ஃபுல்லாக துரு பிடிக்காத ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு தான் சொன்னாங்க. இப்போ அடுத்ததாக இதையும் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. திரும்பியும் அதே இடத்துல இருக்குது. நான் கையில் எடுத்து காமிச்சிருந்தேன். இது ஸ்டாண்டு மாதிரி வச்சு பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. அடுத்த தடவை வந்தால் இதை வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்களும் இதேமாரி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மொத்தம் ஒரு பொருளையும் நான் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதோட விலையையும் போட்டிருக்கிறேன். இது வரைக்கும் பார்த்துருக்கிற மொத்த பொருளோட விலை ரூ. 3187 வருது. இப்போ அடுத்ததாக எங்கள் வீட்டை பாத்ரூம்லேயே இதுக்கு மேலே ஒரு ஜன்னலில் கம்பி மாதிரி இருக்கும். இப்போ இந்த கம்பிலேயே நம்ம ஹோல்டு பண்ணுறது மாதிரி நம்ம ஹார்பிக்கு, பினாயிலு, டெட்டாயிலு இந்த மாதிரி சோப்பு, லிக்விட் சோப்பு இதெல்லாம் நம்ம இதில் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவைப்படுறது இந்த ஜன்னலில் ஹேங்கிங் பண்ணுறது மாதிரி உள்ளதா பார்த்து நம்ம வாங்கினேன். இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் நம்ம செடியெலாம் வச்சிடுறது மாதிரி இருக்கும். வீட்டில் கூட நமக்கு மணி பிளான்ட்லாம் கூட இதில் ஒரு பாட்டிலில் வச்சு அதில் தண்ணி வச்சு நம்ம ஜன்னலில் இதையே நம்ம ஹேங்கிங் பண்ணுறது மாதிரி இருந்துச்சு. இப்போ இதையே நம்ம வாங்கிக்கலாம். சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. விலை நமக்கு சீப்பு தான். ரூ. 73 போட்டிருக்கிறாங்க. இப்போ அடுத்ததாக நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தது மண் சட்டி பார்த்திங்கன்னா ரோட்டோரம் உள்ள கடையெல்லாம் கூட வெயிட்டு கம்மியாக இருக்குது. விலையும் 200-250 சொன்னாங்க. இந்த மண் சட்டி பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டாக இருக்குது, நல்ல அழுத்தமாக இருக்குது. எண்ணெய் சட்டியும் அதே மாதிரி தான் இருக்குது. எண்ணெய் சட்டியோட விலை ரூ. 200 போட்டிருக்காங்க. இப்போ நான் காமிச்ச பொருளோட விலையெல்லாம் உங்களுக்கு நார்மலாக இருக்கா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா?